வணக்கம் நண்பர்களே. குருவே சரணம், குருவே போற்றி, கந்த குருவே சரணம். சேவல்குடி வேணவன் துணை. 2026 ராசி பலன். இந்த ராசி இந்த 2026 12 மணி 1 நிமிஷத்துக்கு கரெக்டா 1/1/2026 12 மணி 1 நிமிடத்துக்கு கன்னி லக்னம் வருது. இப்ப இந்த கன்னி லக்னம் வருது. இந்த கன்னி லக்னத்துக்கு காலபுருஷனுக்கு 6ஆம் இடத்துல இந்த லக்னம் வந்திருக்கு. மேச ராசிக்கு எந்த மாதிரி ஒரு பலன்களை தரும்? நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், திசை, புத்தி, அந்தரம், பிரணனம், சூச்சம், தேகம் ஒண்ணு இருக்கு. உங்க வயசுன்னு ஒரு விஷயம் இருக்கு. சுக்கர திசை வந்த எல்லாரும் கூடி சொன்னாங்க. சனி திசை வந்தாலும் எல்லாரும் கீழே போறது இல்லை. அதன் ஆதிபத்தியங்கள் என்ன பெற்று இருக்கிறதோ அதன் தட்டிதான் வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா கோச்சாரங்கள் அப்படி நடக்கவே நடக்கிறாங்க. அப்புறம் எதுவுமே கோச்சாரத்தை பத்தி பேசணும்னு நீங்க கேட்கலாம். கோச்சாரங்கள் நடக்கும். ஒரே மட்டும் அடிச்சுக்கிட்டே இருந்தா தாங்க மாட்டோம்ல. அதனால கொஞ்சம் ரிலீஃப் அந்த கோச்சாரங்கள். அதன் அடிப்படையில் மேச ராசிக்கு இப்போ 3 கிரகங்கள் பயிற்சி இந்த வருஷத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். இன்னும் வருட பயிற்சின்னு ஒண்ணு இருக்கு. 3 கிரகங்கள் இருக்கு. இப்ப நல்லா பாத்துக்கங்க. மேச ராசி, மேச லக்னம். முதல்ல என்னைக்குமே தர்மத்தின் தலைவன், கர்மத்தின் நாயகன், நீதிமான் என்று சொல்லக்கூடிய சனி பகவானை பத்தி பார்ப்போம். மேச ராசிக்கு சனி பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறார். கேட்டா 7.5 சனி ஸ்டார்ட் ஆயிருச்சு, பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியா? 7.5 சனியா? ஒரு ஜாதகத்துல சனி பகவான் சுய ஜாதகத்துல, உங்க ஜாதகத்துல சனி பகவான் நல்ல இடத்துல இருந்துட்டா, கேந்திர திரிகோணத்திலோ அதாவது அஸ்தமிக்காம, நீசமாகாம, குருவின் பார்வையில இந்த மாதிரி சனி பகவான் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருந்தா இந்த 7.5 சனி உங்களை ஒன்றும் பண்ணாது. ஆனாலும் இந்த சனி பகவான் என்ன செய்வார்? மேசராசிக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். முதல்ல 12ஆம் இடம் என்னன்னா இந்த கால் பாதம். சனி பகவானே பாதம் தான். இந்த பாதம் சார்ந்த பிரச்சனை ஏற்படுத்தும். சனி பகவான் நின்ற இடம் அதிர்ஷ்டம். அவர் லக்னத்துக்கு எத்தனாம் இடமோ அந்த இடம் அதிர்ஷ்டம். ஆனா சனி பகவான் மேச லக்னமே வச்சுக்கோங்க. மேச லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ திருமணம் ஆகாம இருக்கிறவங்களுக்கு இப்ப திருமணத்தை கண்டிப்பா கொடுப்பார். ஏன் அப்படி? சனி பகவான் அதிர்ஷ்டம். அவர் 12ஆம் இடம் இன்னும் அயன பாக்கியத்தில் இருக்கிறார். அயன போக பாக்கியம் அப்படின்னு ஒரு இடத்துல இருக்கிறார். அந்த இடத்துல இருந்தா அது அதிர்ஷ்டம்னு சொல்றான். அப்ப திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும் காலம். ஃபர்ஸ்ட் சனி பகவானின் 3ஆம் பார்வையாக மேச ராசி, மேச லக்னத்திற்கு 2ஆம் இடத்தை பார்ப்பார். நல்லா அது வரைக்கும் வருமானம் தடை இருக்கிறவங்களுக்கு, என்னால வருமானமே இல்லைங்க, என்னால வருமானம் பண்ண முடியல, வேலை வெட்டிக்கு போக முடியல, குடும்பத்துல ஓயாத பிரச்சனை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு கரெக்டா தன் 3ஆம் பார்வையா ராசிக்கு 2ஆம் இடத்தை ரிஷபத்தை பார்ப்பார். சனியின் 3ஆம் பார்வை பெறும் இடத்தில் சிறு பிரச்சனை இருக்கும்னு அர்த்தம். அப்போ அந்த இடத்துல ஒரு பிரச்சனை இருக்கும்னா, ஏற்கனவே பிரச்சனை இருந்ததுன்னா அவர் தீக்க அந்த இடத்தை பார்ப்பார். ஏற்கனவே பிரச்சனை இல்லை, நான் கொஞ்சம் அசால்ட்டா திமிரா பேசிருக்கேன், என் பேச்சை அடக்குவார். 12 நான் இப்ப நான் இருக்கேன், எல்லாத்துக்கிட்டையும் கொஞ்சம் போல்டா பேசுறேன், யாரையும் நான் மதிக்கிறது இல்லை அப்படின்னு ஒரு சூழ்நிலை ஜாதகம் இருந்ததுன்னா, பொதுவாகவே இருந்ததுன்னா அந்த 2ஆம் இடம் பேச்சை லாக் பண்ணுவார். நம்ம யார்ட்டையும் எதையும் ஒரு பேச முடியாது, கேப் ஒரு விரக்தியை கொடுப்பார். சனி பகவான் 7ஆம் பார்வையா மேச ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்ப்பார். பாதகத்துல இருந்து பாக்குறாரு. நல்லா வேலைக்கு போயிட்டு இருந்தவங்களுக்கு வேலை பிரச்சனையா இருக்கும். இந்த வேலையே இல்லாம நான் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு வேலை சார்ந்து, இப்போ மாமனார் சொத்து, அப்பா சொத்து, சொத்து சார்ந்த விஷயங்கள் தருவாரானா கண்டிப்பா தருவார். ஏன்னா அவர் பாதத்துல இருந்து பாக்குறாரு. அவர் நன்மை தரக்கூடிய காலம். அதன் முடிவு பிரச்சனைகள் ஒரு தீர்வுக்கு வரும் காலம்னு இருக்கும். சனி பகவான் 10ஆம் பார்வையா 9ஆம் இடத்தை பார்ப்பார். 9ஆம் இடத்தை பார்த்தாருன்னு என்ன அர்த்தம்? நாம் சில பேர் 2வது குழந்தை பிறக்காம இருக்கும். முதல் குழந்தைய வச்சுக்கங்க. முதல் குழந்தைக்கு 5ல கேது உட்காந்துருக்காரு. முதல் குழந்தை சார்ந்த விஷயம் ஒரு தடை. 2வது குழந்தைக்கு ரிலீஸ் கொடுக்கும். ஏன்னா 9ஆம் இடம் தந்தை ஆகுதல். நான் தந்தை ஆகாம இருக்கிறேன், எனக்கு குழந்தை பிறக்குமா அப்படின்னு கேட்டா அவங்களுக்கு குழந்தை பிறக்கும் காலம். கட்டாயமா அவங்களுக்கு இந்த வருஷம் ஒரு குழந்தை உண்டு. நிறைய கோயில்களம், கோயிலுக்கே போகாத மேசராசி, மேச லக்னம் இப்ப கோயில போவாங்க. தெய்வ அனுகூலம். தன் தந்தையை நினைத்து ஒரு நாளாவது கண்ணீர் விடும் சூழல் ஏற்படும். எங்க அப்பா இருந்திருந்தா அந்த நிலைக்கு எனக்கு ஏற்பட்டிருக்குமா, அவர் என் கூட இல்ல இருந்தா நல்லா இருந்திருக்கும், நான் நல்லா இருந்திருப்பேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கை போகும். ஓடி போனவருக்கு 9ல குரு மட்டும் இல்ல, 9ஆம் இடமா வெளியூர் பயணம்னு சொல்லக்கூடியது. அப்ப இப்ப ஜாதகர் கோயிலா சுத்தர போற டைம் கொடுக்கும். போயிட்டு இருந்தவங்க லாக் ஆவாங்க. கோயிலுக்கு நான் போயிட்டு இருந்தேன், எனக்கு எதுவுமே நடக்கல அப்படிங்கிறவங்க லாக் ஆகுவாங்க. 12ஆம் இடங்கிறது கால் சார்ந்து, பாதம் சார்ந்து ஒரு பிரச்சனை ஏற்படுத்தும். 7.5 சனி சொல்றோமே, அதுக்கு தான் சொல்றோம். அப்போ 12ஆம் இடம் காலு, பாதம். சனி பகவான் செருப்பு. அப்போ ஒரு செருப்பு வாங்கி தானம் பண்ணிட்டா நல்லா இருக்குமா? ஏன்னா இந்த வருஷம் இருந்ததே, இந்த வருஷம் கண்ணியில இருந்திருக்கு, அதுக்கு பாதகத்துலதான் சனி இருக்காரு. அப்ப முதல்ல கன்னி ராசியை இந்த வருஷம் விழுந்த 1/1/2026 விழுந்த லக்னம் கன்னி லக்னம். அதற்கு 7ல தான் சனி பகவான். சனி தான் ஃபர்ஸ்ட் உங்களை பாக்குறாரு.
அப்ப முதல்ல இதனாலதான் சனி பகவானை பத்தி ஃபர்ஸ்ட் பேசுறோம். இல்லைன்னா குருவை பத்தி பேசிருக்கலாம், ராஜகீதை பத்தி பேசிருக்கலாம். ஏன் எடுத்தவங்களும் சனியை பத்தி பேசுறோம்? இந்த வருஷத்தை முதல்ல யார் பாக்குறா? சனி பகவான் தான் பாக்குறாரு. அவருக்கு நம்ம ஏதாவது பண்ணணுமே இல்லையா? சனி பகவான் யாரு? உழைக்கும் தொழிலாளி, வயதானவர்கள், உடல் ஊனமற்றவர்கள், இவங்களுக்கு நம்ம ஏதாவது தரலாம் இல்ல? இதுல ஒண்ணு கான்செப்ட் என்னன்னா, இப்ப சனி பாக்குற இடத்துல என்னென்ன ஒரு கிரகம் இருக்கும். சும்மா நம்ம வந்து எம்டி கட்டத்தை வச்சுதான் சொல்லிட்டு இருக்கோம். இந்த ராசிக்கு இந்த மாதிரி நடக்கும்னு சொல்லி ஒரு எம்டி கட்டத்தை தான் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். அந்த இடத்துல ஒரு கிரகம் இருக்கும்ல, அந்த கிரகத்துக்கு பரிகாரம் என்பது அவர்கள் சுய ஜாதகத்தில் தான். அவங்க சுய ஜாதகம் பார்க்கணும். மேச ராசியா இருந்தாலும் அவர் எத்தனை ஆதிபத்தியம் பெறாருன்னு பார்க்கணும். பொதுவாக ராசிக்கு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அடுத்து இந்த மேச ராசிக்கு இப்ப குரு வக்ரகதியில மிதுனத்துல இருக்கிறார். இந்த மிதுனத்துல இருந்து தன்னுடைய 5ஆம் பார்வையை 7ஆம் இடத்தை பார்ப்பார். இதனாலதான் சொன்ன 2வது குழந்தை. மேசராசி அப்படின்னா மேசராசியில உடைப்பட்ட நட்சத்திரம் இருக்கும், எது கிருத்திகை இருக்கும். அப்ப கிருத்திகை 2 பக்கமும் பேஸ் பண்ண பேசராசி, அது 2 தன்மை இருக்கும். ரிஷபராசி கிருத்திகா இருந்தாலும் மேசராசி கிருத்திகா இருந்தாலும் அந்த விஷயத்தை பார்க்கும். மேசராசிக்கு 2வது குழந்தை கிடைக்கும் காலம். 2வது குழந்தை இல்லாம இருக்கிறவங்களுக்கு 2வது குழந்தை, ஏன்னா முதல் குழந்தை பிரேக்ல இருக்கு, முதல் குழந்தை கிடைக்கும், 2வது குழந்தை கிடைக்கும் காலம். 7ஆம் இடம் அம்மாவின் அம்மா. எங்க அம்மா இருக்காங்கன்னா எங்க அம்மாவோட அம்மா, அவங்களுக்கு ஒரு மருத்துவ செலவு விரயத்தை கொடுக்கும். கட்டாயம் தந்தை தீரும். குருவின் நேர் 7ஆம் பார்வையை 9ஆம் இடத்தை பார்க்கும். நல்லா பாத்துங்க, குரு மட்டும் பாக்குறாருல, சனி அந்த இடத்தை பாக்குறாரு. குரு சனி சேர்ந்து ஒரு இடத்தை பாக்குறாங்க, 9ஆம் இடம். அப்ப தந்தைக்கு ஒரு சிறிய விரயம். நான் தந்தை ஆகாம, நான் முதலே சொன்னேன், இதுலயே சனி பகவான்லயே சொன்னேன், தந்தை ஆகாம இருந்தேன்னா இப்ப தந்தையாகும் பாக்கியம் கிடைக்கும்னு அர்த்தம். நல்ல ஒரு காலம் தான். குருவும் சனியும் ஒரு இடத்தை பாக்குறாங்க. அந்த இடம் பாதிக்கப்படுமானா, மேச லக்னத்துக்கு குரு பாக்கியாதிபதி. புரிஞ்சுக்க, மேச லக்னத்துக்கு குரு பாக்கியாதிபதி, மேச லக்னத்துக்கு சனி பகவான் 10ஆம் அதிபதி. தர்ம கர்ப்ப 2 தர்ம கர்ப்பாதிபதிகளும் சேர்ந்து ஒரு இடத்தை பாக்குறாங்க. அந்த இடம் பாக்கியமா தானே இருக்கும். அப்ப கோயில்களுக்கு போறது, ஒரு கோயில் பணிவிடை செய்யறது, இந்த மாதிரி விஷயங்கள் நன்மையா இருக்கும். தந்தைக்கு சிறு சிறு தொந்தரவு கொடுக்கும். அப்ப 9ஆம் இடம் சார்ந்த விஷயத்தை நம்ம கொஞ்சம் நன்மையா இருக்கணும். 9ஆம் இடம்ல என்னென்ன பண்ணலாம்? ஏதோ கோயிலுக்கு போறவங்களுக்கு ஏதாவது பணிவிடை செய்யலாம். ஒரு கோயிலுக்கு போறவங்க 9ஆம் இடம் தான் கோயில், 9ஆம் இடம் தான் குருநாதர். இப்ப அவங்களுக்கு குருநாதர் தேடி வருவார்கள், ஏதோ ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு இருக்கு. ஆனா தந்தைக்கு சிறு தொந்தரவு கொடுக்கும். மேசராசிக்கு 5ல, மேசராசிக்கு 11 பாக்குறாரு. 11ஆம் இடத்தை 11ல ஏற்கனவே ராகு இருக்கிறாரு. இப்ப மேசராசிக்கு குரு 9ஆம் பார்வையா 11ஆம் இடத்தை பார்ப்பாரு. அப்ப மூத்த சகோதர ஸ்தானம். இப்ப மூத்த சகோதர ஸ்தானத்துல இருந்த ஒரு கருத்து வேறுபாடுகள் விலகும். சித்தப்பா வழியில ஒரு தொந்தரவுகள் அதெல்லாம் குறையும். 11ஆம் இடம் நம்ம ஆசைப்பட்ட விஷயங்கள் இது வரைக்கும். இப்ப குரு அங்க இருக்கிறார், அவர் கடகத்துக்கு வர்ற வரைக்கும் தான் இது. கடகம் வந்து அது வேற மாதிரி வந்துடும். நம்ம திட்டம் போடுற திட்டம் நியாயமான திட்டமா இருந்தா, சும்மா பேராசை. குரு 11, அதாவது 11 பாதகம், பேராசைப்பட்ட நடக்குமானா அப்படி நடக்காது. குரு 9ஆம் பார்வையா 11ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்ப நம்ம திட்டங்கள் நியாயமான திட்டங்களா இருந்தா நிறைவேற்றப்படும். நம்ம அடி சொல்றேன், கிரகங்கள் இருக்கு, கிரகங்களின் மீது பயணிக்கும் காலம் வேற மாதிரி இருக்கும். நன்மையும் தரும் தீமையும் தரும் இருக்குது. அது என்னன்னு அந்த ஜாதகம் இருக்கு. இப்ப மேச லக்னத்துக்கு 5ல கோச்சார கேது உட்கார்ந்துருக்கிறார். குழந்தை சார்ந்த விஷயத்தில் எதிர்பார்த்த விஷயம் நடக்காது. நம்ம குழந்தை நல்லா படிக்கணும்னு நினைச்சிருப்போம், படிக்கவே படிக்காது. நம்ம குழந்தை மேசராசிக்கிற இப்ப குழந்தைய பத்தின டென்ஷன் கண்டிப்பா இருக்கும். ஐயோ என்னடா படிக்க மாட்டேங்கிறானே, அந்த குழந்தை மேல தேவையில்லாத வீண் பலிகள் வரும். அப்படியே மண்டை பிச்சுக்கிட்டு என்னடா இந்த குழந்தை இருக்குதுன்னு சொல்லி அந்த குழந்தைய பத்தின சிந்தனை ஓடும். அதே மாதிரி குலதெய்வ கோயில், குலதெய்வ கோயிலுக்கு சில பேருக்கு போக முடியாம தடை ஏற்படுத்தும். சரி போனா அங்க ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும். அந்த பங்காளி சண்டை அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, எந்த குலதெய்வ கோயிலுங்க பங்காளி சண்டை இல்லாம இருக்குது அப்படின்னு கேக்குறீங்களா? இப்ப இருக்கும். தன் குழந்தையை பத்தின ஒரு கவலை அது ரிலீஸ் ஆகும். ஆனா அந்த கவலை இப்ப கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். அது அந்த கவலையை கொடுக்கும். 5ஆம் இடங்கிறது 4க்கு 2ஆம் இடம். இப்ப அம்மாவின் பேச்சு, அம்மாவின் பேச்சோட கொஞ்சம் கருத்து வேறுபாடு. நம்ம அம்மா நம்ம சொல்ற பேச்சு கேட்கறது இல்லை. அம்மா இப்ப நாம செய்யல அம்மாவே பேச முடியாம உட்காந்துருக்கும். அந்த மாதிரி கூட கொடுக்கும். மாமனார் சொத்துக்கு 12, மாமனார் சொத்து 6ஆம் இடம் சொத்து, அதுக்கு 12ல கேது போறங்காட்டிக்கு இப்ப மாமனார் சொத்து சார்ந்த ஒரு கேஸ், வம்பு, வழக்கு, கோர்ட்டு, ஸ்டேஷன் இந்த மாதிரி போகக்கூடிய அமைப்பு தரும். 7க்கு பாதகத்துல. அப்ப மனைவிக்கு மூத்த சகோதரன் தான், மனைவி மூத்த சகோதரர் பிரச்சனை இருக்கும், அவங்களுக்கு தொந்தரவா தான் இருக்கும். நம்ம அப்படியே ஒரு லாக், மேச லக்னத்தை அப்படியே ஒரு லாக் பண்ணிடும் கேது. என்னால எதுவுமே செய்ய முடியல, என்னால சுதந்திரம். ஆனா நன்மையான காலம். ஆனா அவங்க 3ஆம் இடத்தை லாக் பண்ணும் தைரியம். அந்த குரு இருக்கிற வீடு அப்படியே ஒரு லாக். என்னால தைரியமா செயல் பண்ண முடியல, என் தைரியம் போயிடுச்சு. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா செல்போன், லேப்டாப் வாங்குற மாதிரி இருக்கும், கம்ப்யூட்டர் சார்ந்த விஷயம், 2 வீலர் செலவுக்கு, இந்த மாதிரி விஷயத்தை கொடுத்துட்டு இருக்கும். அப்படியே ஒரு லாக் பண்ணிடும். நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு, நன்மையான காலம். ஆனா தன் தைரியம் குறைந்த காலம் கூட தான் சொல்லணும். எத்தனை வருஷமா இல்லாம இருந்த பிரச்சனை இப்ப கொஞ்சம் குறையும். ஆனா நான் எதுவுமே என்னால செய்ய முடியாது, ஏன் நான் இப்படி இருக்கேன், என்னால எதுவுமே செய்ய முடியாதா, அப்படியே இருந்துருவாங்க சொல்லி தைரியம் குறையும் காலம்னு அர்த்தம். மேச லக்னத்துக்கு பாதகத்துல ராகு போறாரு. ராகு போறப்ப இந்த ராகு 11 பாதத்துல போறாருன்னா யாரு மேல ஆசை வரும்? மூத்த சகோதரன் மீது ஒரு ஆசை ஈடுபாடுகளுக்கும். அதாவது உயரமான இடத்துல போகணும்,
மேசராசிக்காரன் மேசலக்கணக்காரன் எங்க போனா அந்த மலை சார்ந்த இடத்துல போகணும்னு ஆசைப்படுவாங்க. ஏன்னா உயரம் மலை, ஒரு மலை சார்ந்து மலைமுகடு சார்ந்த இடத்துல ஒரு போலான்னு ஒரு ஆசை வரும். ஏன் திருவண்ணாமலைக்கு கூட தான் போயிட்டு வருவாங்க. திருவண்ணாமலை ஹைட்டுங்க, சிம்மம் திருவண்ணாமலை, சிம்மத்துல கேது இருக்கு. மேசராசி மேசலக்கணத்துக்கு எல்லாம் கட்டாயம் இப்ப திருவண்ணாமலைக்கு போகலான்னு ஒரு எண்ணம் வந்துகிட்டே இருக்கும். கண் சார்ந்த பாதிப்பு இப்ப தரும். குழந்தைகளுக்கும் தனக்கும் கண்ணாடி போடக்கூடிய அமைத்தரும் சொத்தப்பல் வெளி தந்திருக்கும். வருமானம் பத்தின கவலை கட்டாயம் இப்ப மேசராசிக்கு இருக்கும். ஐயா என்னால வருமானம் பண்ண முடியலையே, நான் என்ன பண்ண வருமானத்தை அடைவேன். குடும்பம் பத்தி கவலை, தன் குடும்பம் என்னடா நம்ம குடும்பம் இப்படி இருக்குது அப்படின்னு ஒரு கவலையை கொடுத்துட்டு இருக்கும். நம்ம குடும்பத்தை நம்ம பேச்சு எடுபடல அப்படிங்கிற நம்ம பேச்சே எடுபடல, என்னால பேசவே முடியலங்கிற சூழ்நிலை இதுதான் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். மளிகை கடைக்கு போனா டென்ஷன் தலைவலி தான் வரும். ஒரு ஃப்ரீயா ஒரு எந்த பொருளையும் எடுக்க முடியாது. மளிகை கடை சார்ந்துச்சுன்னா ஒரு தொந்தரவு இருக்கும். அது கரண்ட் நெருப்பு வீடு, இபி பில் சார்ந்து இபி எலக்ட்ரானிக்கல் பொருள் போற கொஞ்சம் மிஸ்டேக் ஆகும், செலவழிக்குன்னு சொல்லலாம். இதெல்லாம் மேச ராசிக்கு இருக்கிறது. இன்னும் நிறைய இருக்கு, நிறைய தான் சொல்லலாம் நினைக்கிறோம். இதுக்கு நீங்க கொடுக்குற வரவேற்பு வச்சு அடுத்தது ஏதாவது தரலாம் இருக்கும். ஆனா பொதுவா இந்த 2006 மேச ராசிக்கு 6ஆம் இடம் இருக்குது. அப்ப 6ஆம் இடம் உணவு தானம். முதல்ல உணவு தானம் பண்ணுங்க. இந்த வருஷம் மேச ராசிக்கு 2026ங்கிறது கண்ணியில விழுந்திருக்கு. கன்னி காலபுருஷனுக்காரு. மேசத்துக்கு இந்த வருஷம் யாரையும் மேச ராசிக்காரங்க அவ்வளவு சீக்கிரம் யாரையும் வாழ்த்த மாட்டாங்க. சூப்பருங்க, சிறப்புங்க, அருமை அப்படின்னு யாராவது சொல்லியிருக்கீங்க, நீங்க மனசோட சொல்லுங்க. யாரையாவது சொல்லியிருக்கீங்களா? ஏன்னா மேச தலைமை நான் தாண்டா ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு தன்மையை கொடுக்கக்கூடியது. அவங்க என்ன பண்ணலாம், முதல்ல அடுத்தவங்க வாழ்த்தனா சூப்பரா இருக்கும். வாழ்த்த மேசம் கண்டிப்பாக உயரும். இந்த கடன் பிரச்சனை எல்லா பிரச்சனையும் மேசம் வெளியே வரும்.